தற்பொழுது கூட இந்த பிரச்சனைக்கான உண்மையை கண்டறிந்து அதை தீர்க்காமல் இந்த இரு நாட்டு மீனவர்களும் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு சாக வேண்டும். தமிழ்நாட்டுடைய மீனவர்களுக்கு யார் எதிரி என்பதை ஒழித்து மறைத்து திசை திருப்பி தமிழீழ மீனவர்களே எமது எதிரிகள் என்பதை போன்ற ஒரு பொய்யான ஒரு கற்பிதமான ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கிறார்கள். அப்ப அந்த பகுதி மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக திருப்புகின்ற செயலை அங்குள்ள அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். இந்த பகுதி மீனவர்களை தமிழீழ மீனவர்களுக்கு எதிராக திருப்புகின்ற செயலை ஊடகங்களும் உளவுத்துறையினரும் அரசும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். ஒரு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் ஒரே ஒரு காரணம், தமிழன் என்ற காரணம் தான். வேற எந்த காரணமுமே கிடையாது. எங்களுக்கு எதிரி விடுதலை புலிகள், எங்களுக்கு எதிரி தமிழீழ மக்கள். நீ தமிழன், அவன் பேசுற தாய்மொழி நீ பேசுற தாய்மொழி ஒண்ணு, அதனால உன்னை கொல்லுவோம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி. மெடிப்ளேஸ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஜோன்சன். இவரை பற்றி குறிப்பிட போனால், இவர் புலம்பெயர் தமிழர் பேரவை என்கின்ற அமைப்பினுடைய நிறுவனராகவும் தமிழ் வழக்கறிஞர் பேரவையினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர். ஈழத்தமிழர்கள் தொடர்பில் தமிழகத்திலே பல்வேறுபட்ட சட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தொழிலாளர் தின வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அண்மைய நாட்களில் மிகவும் பேசுபொருளாகவும் முரண்பட்ட பேசுபொருள் தளத்துக்கும் தள்ளப்பட்ட விவகாரம் என்பது ஈழத்தமிழராக இருக்கக்கூடிய கடற்றொழிலாளர் ஒருவர் அண்மையிலே மிகவும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டார். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார், வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார் என்கின்ற தகவல் எல்லாம் பேசப்படுகின்றது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளாக இருக்கலாம் அல்லது பத்திரிகைகளாக இருக்கலாம், அனைத்து ஊடகங்களும் இலங்கை கடற்கொள்ளையர் என்கின்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். நீங்களும் ஒரு மூத்த சட்டத்திறனியாக இருக்கக்கூடியவர், பல்லாண்டு காலங்களாக இவற்றை அவதானிக்கக்கூடியவர் என்கின்ற வகையில் இந்த சம்பவம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? கடற்கொள்ளையர் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துவதில் எமக்கு உடன்பாடு கிடையாது. முதலாவதாக, கடற்கொள்ளையர் என்பதற்கு ஆங்கிலத்துல பைரேட்ஸ் என்ற ஆங்கில சொல்ல பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அப்ப கடற்கொள்ளை என்கிறது பெரிய வணிக கப்பல்களை தடுத்து நிறுத்துவது, அதுல கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடிப்பது, ஆட்களை கடத்தி சென்று பணைய கைதிகளாக வைத்து பணம் பறிப்பது, நடுக்கடலில் பயணிக்கின்ற அனைத்து கப்பலுக்கும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துகளுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடியவர்களைத்தான் அந்த கடற்கொள்ளையர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில ஒரு 135 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த பாக் நீரிணை கடற்பகுதியில, அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த கோடியக்கரையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய கோடியாக்கரையிலிருந்து அந்த பக்கம் தனுஷ்கோடி வரையிலான ராமேஸ்வரம் வரையிலான ஒரு இடம், இந்த பக்கம் நம்ம யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் வரையிலான இந்த இடைப்பட்ட பகுதி ஒரு 135 கிலோமீட்டர் தொலைவு, மிக ஆழமில்லாத ஒரு சாதாரண ஒரு கடற்பகுதி. இந்த கடற்பகுதியில பாக் நீரிணையில ஏற்படுற மீன்பிடி சிக்கலினால் ஏற்பட்டுள்ள ஒரு தகராறு. இந்த தகராறு தொடர்ச்சியாக இரு நாட்டையும் சேர்ந்த தமிழ் மீனவர்களுக்கு இடையில் தொடர்ந்து இந்த 2002 வரை 2002ல ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இலங்கையில் தமிழீழத்தில் நடைபெற்றது. அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தான் தமிழீழத்தைச் சேர்ந்த கடல் தொழிலாளர்கள் கடலுக்குள் கால் வைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானது. அதற்கு முன்னர் நீண்ட நெடுங்காலமாக கடலோடு நெருங்கிய உறவுடைய மக்கள், வல்வெட்டித்துறை, காங்கேசன் துறை, பருத்தித்துறை, வரலாற்று ரீதியாக தமிழ் கடல் பரப்புல ரொம்ப முதன்மையான ஒரு கடலோடிகளாக இருந்தவர்கள். அந்த காலத்துல யாழ்ப்பாணத்திலிருந்து அன்னபூரணி என்ற ஒரு பாய்மர கப்பல் அமெரிக்காவுக்கு சென்றது என்றெல்லாம் நம்ம வரலாறுகள்ல படிக்கிறோம். இந்த பாக் நீரிணை பகுதியை நீச்சலில் கடந்தவர்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாக, குறிப்பாக வல்வெட்டித்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப கடலோடு ஒரு நெருங்கிய தொடர்புடைய மக்கள்
நீண்ட நெடிய இந்த போர்னால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அந்த கடலுக்குள்ளே இறங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இந்த போருக்கு பின்னர் கடுமையான வறுமை பொருளாதார பின்னடைவுக்கு பின்னர் அவர்கள் கடலுக்குள் வரும்போது இங்க இருக்கின்ற ஒரு பகாசுர அல்லது நாசகார மீன்பிடி முறைகளால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக ஒரு குமுறலும் கோபமும் கொண்டு அதற்கான எதிர்வினைகள் ஆற்றும் பொழுது தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த இலங்கை கடற்படையால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அப்ப இந்த 2 நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான ஒரு போர், ஒரு சண்டை, ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிக்கல்கள் இன்று மிகப்பெரிய பாதகமான ஒரு சூழல்களையும் பின்னடைவுகளையும் அல்லது ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி இருக்கிறதான் நான் பாக்குறேன். இத்தகைய சூழ்நிலையில 2 தரப்பர்களுக்கு இடையில் நடக்கிற இந்த கைகலப்புகள்ல அல்லது சண்டைகள்ல ஒருவர் தங்க கடற்கொள்ளையர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு விழுக்காடு கூட எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த கடந்த காலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் திடீரென்று இம்முறைதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே இப்படியான ஒரு கைதை கடற்கொள்ளையர் என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியது. அதனுடைய பின்னணி எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லது உங்களால் ஊகிக்க முடிகிறது? குறிப்பா ஐயா, இப்ப தமிழ்நாட்டுல குறிப்பாக இந்த பாக்கு நீரிணை கடல் பகுதியில் இருக்கிற இந்த மீன்பிடி சிக்கலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்கிறது. இந்திய அரசுக்கு தான் அந்த முழுமையான அந்த கடமை இருக்கிறது. இந்த பாக்கு நீரிணை கடற்பகுதியில 1960களில் இந்த நார்வே நாட்டினுடைய மீன்பிடி முறைகளை அறிமுகப்படுத்தியது இந்திய அரசு தான். அந்த நார்வே நாட்டினுடைய இழுவலை மீன்பிடி முறைகள், ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க கடலுக்கு அடியில இருக்கிற கடல் கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு கூட பல நாடுகள்ல இந்த முறையை கையாளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கடலுக்கு அடியில போகும்பொழுது அது என்ன செய்யணும், கீழே இருக்கிற பாறை, சின்ன சின்ன மீன் குஞ்சுகள், பாசிகள், பவளப்பாறைகள், அப்போ உற்பத்தியே தடுக்க சேறு சகதி அனைத்தையும் வழித்து அள்ளி கொண்டு செல்கின்ற ஒரு மீன்பிடி முறை. கீழே பெரிய பாறங்கள், இரும்பு குண்டுகளையோ அலுமினிய குண்டுகளையோ கட்டி வைத்திருப்பார்கள், மேலே மிதவகையை கட்டி வைத்திருப்பார்கள், பெரிய ராட்சத வலைகள் இழுக்கப்படும். அந்த ராட்சத வலைகளை 2 படகுகள் இழுப்பார்கள், ஒரு முனையில் ஒரு படகு, இன்னொரு முனையில் ஒரு படகு. அப்ப பல்வேறு மீட்டர் ஒரு நீளம் கொண்ட ஒரு வலையை இழுத்துட்டு போகும்போது அது பெரிய அளவுல ஒரு நாசகார விளைவுகளை அல்லது கடல் வளத்தை அழிக்கின்ற ஒரு போக்கு உருவாகுது. அது இந்திய அரசினுடைய மீன்பிடி கொள்கையில் உள்ள சிக்கல். அப்ப இந்திய அரசுக்குத்தான் இந்த பொறுப்பு இருக்கிறது. அப்ப இந்த ஈழப்போர், தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டம், அந்த போராட்டத்தை ஒட்டி இந்தியாவுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் உருவான முரண்பாடு, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டம் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு தனி அரசையே நடத்துகின்ற விதத்தில் அங்க ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்திற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் காப்பரன்களாக இருக்கிறார்கள், உதவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்கிறார்கள், மருந்துகளை கொண்டு செல்கிறார்கள், அல்லது உதவிகரமாக அவர்கள் இந்த பாக்கு நீரிணையை கடந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்வதற்கு, இந்தியாவுக்கு நுழைவதற்கு இவர்கள் வாய்ப்புகளை அளிக்கிறார்கள், வசதிகளை அளிக்கிறார்கள், உறுதுணையாக இருக்கிறார்கள். எனவே இவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இலங்கை கடற்படை தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது எத்தகைய தாக்குதல் தொடுத்தாலும் அதை கண்டும் காணாமலே இந்திய அரசு அதை இலங்கையை தங்களுடைய செல்லப்பிள்ளையை போன்று தட்டி கொடுத்து அதை கண்டும் காணாமல் தான் கடந்து சென்றார்கள். தற்பொழுது கூட இந்த பிரச்சனைக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பை செயல் என்பதை போல இந்த பிரச்சனைக்கான உண்மையை கண்டறிந்து அதை தீர்க்காமல் இந்த 2 நாட்டு மீனவர்களும் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு சாக வேண்டும். இவர்கள் சொந்த ஒரு தாயின் மக்கள். இப்ப தாய் என்று சொல்லும்போது தமிழ் தாய் மட்டும் இல்லை, 2 நாட்டு பகுதியினுடைய மீனவர்களுக்கு கடலும் ஒரு தாய் தான். அந்த கடல் தாயை எப்படி பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்பதுல குறிப்பாக இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மீன் பிடி முறை பெரிய அளவுல மன உளைச்சலையும் வேதனையையும் சொல்ல முடியாத கோபத்தையும் தமிழீழ பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு உருவாக்குகின்றது என்பது உண்மை. அந்த கோபம் எப்பொழுது வரும் என்று இந்திய அரசு காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இலங்கை அரசும் பிரச்சனையில் மெத்தனம் காட்டுகிறார்கள். அப்ப இந்த முரண்பாடு முற்றி வெடித்திருக்கும் போது இந்தியாவுடைய ஊடகங்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு வேண்டுமென்றே கடற்கொள்ளையர்கள் என்று தமிழ்நாட்டுடைய மீனவர்களுக்கு யார் எதிரி என்பதை ஒழித்து மறைத்து திசை திருப்பி தமிழீழ மீனவர்களே எமது எதிரிகள் என்பதை போன்ற ஒரு பொய்யான ஒரு கற்பிதமான ஒரு நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது இந்த மீனவருடைய சம்பவத்தை ஒரு திட்டமிட்ட வகையில் ஒரு சதியாக எல்லா மீனவர்களிடமும் பரவச் செய்வது அல்லது ஈழத்து மீனவர்கள் அனைவரும் கடற்கொள்ளையர்கள் என்று சித்தரிப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டாஸ்காக பார்க்கலாம். இல்லை, இந்த நிகழ்வே திட்டமிட்டதாக என்பது என்னால அனுமானிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நிகழ்வை
தங்களது அரசியலுக்கு இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், ஊடகங்களும் அதற்கு பலியாகிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியது. தங்களது அரசியலுக்கு இந்த முரண்பாடு முற்றி வெடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு சொந்த தவறே செய்திருந்தாலும் கூட, பிழையே இருந்தாலும் கூட, ஒரு நபர் தாக்கப்படுவது, காயப்படுத்தப்படுவது சட்டத்திற்கு முரணானது. ஒருவேளை அவர் தவறு செய்திருந்து அவர் தலைப்படுத்தப்பட்டிருந்தால், நம்மால் அவர் பிடித்து கொண்டு வரப்பட்டிருந்தால் அவர் தாக்குதல் உரிய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். இப்ப நானே தனிப்பட்ட முறையில நிறைய வழக்குகள் இலங்கை பகுதி எப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறையிலும் கொழும்பு சிறையிலும் அடைக்கப்படுகிறார்களோ, இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு சில மீனவர்கள் அவர்கள் எல்லை தாண்டி வருவது கிடையாது. கடல் சீற்றத்தினாலேயோ அல்லது எதிர்பாராத சில விபத்துக்கள்னாலேயோ, காலநிலை மாற்றத்தாலேயோ அல்லது அலைகளுடைய சீற்றத்தாலேயோ ஒரு சிலர் கடல் கடந்து எல்லையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டு மீனவர்கள் காப்பாற்றி அவர்களை வேதாரண்யம் போன்ற கடலோர காவல் நிலையங்களில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கும் பொழுது, ஐயா நாங்க நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டோம், எங்களை காப்பாத்துறதுக்கு யாரு இல்ல, இந்த சூழல்ல தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் எங்களை காப்பாத்தி கொண்டு விட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப உலகளாவிய கடல் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஐக்கிய நாடுகள் அவைக்கான கடல் சட்டங்கள் குறித்த ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. UNCLOS சொல்லுவோம், UNCLOS சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ. அந்த சட்டத்தின்படி நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனை காப்பாற்ற வேண்டும். அதுதான் சட்டம். அது யாரா இருந்தாலும், அது மீன்பிடி படகா இருக்கலாம், வணிக கப்பலா இருக்கலாம், அல்லது போர் கப்பலா இருக்கலாம். ஒரு நபர் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றி கரை சேர்க்கப்பட்ட தமிழீழ மீனவர்கள் மீது கூட வேதாரண்யம் போன்ற அல்லது நாகப்பட்டினம் போன்ற காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் எல்லை தாண்டி வந்து விட்டார்கள் என்று கடவுச்சீட்டு சட்டத்திலே, அயல்நாட்டவர் சட்டத்திலே கைது செய்து சிறையில் அடைத்து பல மாதங்கள் சிறையிலிருந்து பிணையில் விடுதலை பெற்ற பின்னரும் எத்தகைய காரணமின்றி பல மாதங்கள் சிறப்பு முகாம் என்ற ஒரு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்தியாவில் இந்த மீனவர்கள் பிரச்சனை குறித்த ஒரு உலகளாவிய சட்டங்களை மதிக்கின்ற ஒரு போக்கு இல்லை என்ற ஒரு வருத்தமான ஒரு செய்தியை நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டியிருக்கு. எவ்வாறு இந்த உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திடாமல் கிட்டத்தட்ட 1,00,000 மேற்பட்ட தமிழீழ மக்களை 40 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் ஏதிலிகளாக வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, சட்டவிரோத குடியேறிகள் என்று குடியுரிமையும் வழங்காமல் அவர்களுக்குரிய ஒரு ஆவணங்கள் கூட எடுக்க முடியாமல் அவர்களை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த உலகளாவிய கடல் சட்டங்களை மதித்து அந்த கடல் சட்டங்களின் அடிப்படையில இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இந்த அருகாமையில் இருக்கின்ற அல்லது தெற்காசியாவுடைய பெரிய வல்லரசாக தன்னை கருதி கொள்கின்ற இந்த இந்திய அரசு தனது சொல்லுக்கு கட்டுப்படுகின்ற இலங்கை அரசோடு பேசி ஒரு சுமூக தீர்வு காண்பதற்கு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மையா நம்ம இதுல பார்க்கணும். இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இப்போது அந்த மீனவர் எல்லை தாண்டி வந்தார் அல்லது அவர் திருடினார் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான இழுவை படகுகள் தமிழீழ கடற்பரப்புக்குள் நுழைந்து பல கடல் வளங்களை அள்ளி செல்லுகின்றார்கள் தானே. இவர் திருடியதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டில் அவர் பெரிய மில்லியன் கணக்கான பணங்களை திருடி இருக்க மாட்டார், அவர்கள் கூறுகின்றபடி சொன்னால் கூட. அதைவிட ஒரு பெரும் திருட்டு நடக்கின்ற போது அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மீனவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் உண்மையில் கடற்கொள்ளையர்கள் தான், இவர்கள் திருட்டு ஈடுபடுவர் தான் என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மீனவர்களுடைய காணொளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதன் பின்னணியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது பொதுவான மீன்பிடி முறைகள் என்பது பாரம்பரிய மீனவர்கள்னு ஒரு மீனவர்கள் இருக்கின்றார். பாரம்பரிய மீனவர்கள் தொன்று தொட்டு மீன்பிடித்தலே பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்றவர்கள். அவர்கள் கடலோடிகள், குறிப்பிட்ட சில சமூகங்களைச் சேர்ந்தவர்கள். பாரம்பரிய மீன்பிடி முறைகள் தற்காலங்களில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்களால் அதாவது தொழில்முறை மீனவர்கள் விட்டார்கள். தொழில்முறை மீனவர்கள்னா சமவெளி பகுதிகளைச் சேர்ந்த நிறைய பேர் இந்த மீன்பிடி முறைக்கு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்களும் இந்த மீன்பிடி தொழில இறங்குறாங்க. அப்ப பாரம்பரிய மீனவர்களும் இருக்கிறார்கள், தொழில்முறை மீனவர்களும் இருக்கிறார்கள். அப்ப தொழில்முறை மீனவர்கள் உள்ள போகும் பொழுது நிறைய போட்டிகளும் பூசல்களும் வணிக மீனவர்கள் பெரும் இந்த கடலை தங்களுடைய வேட்டை காடாக பயன்படுத்த வேண்டும் நினைக்கிறாங்க. கடல் தான் நமது வேட்டை காடு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரம்பரிய மீனவர்கள் அப்படி கிடையாது. நீங்க யாழ்ப்பாணமா இருக்கட்டும் அல்லது முல்லைத்தீவா இருக்கட்டும், ரொம்ப இயல்பா கடலுக்கு போவாங்க. அப்படியே அள்ளி மீன்களை கொண்டு வருவாங்க. இயல்பா வணிகர்கள்ட்ட அதை ஒரு சிறு விலைக்கு விற்பாங்க. மீத இருக்கிற மீன்களை எந்த கட்டணம் பெறாம பக்கத்து வீடுகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிஞ்சவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போற ஒரு இயல்பான ஒரு நடைமுறை. மீன்பிடி முறைகள் என்பது ஒரு நல்ல மீன்பிடி முறை. எப்படின்னா ஒரு பட்டி வலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பட்டி மாதிரி அடைச்சு அதுக்குள்ள மீன் போகும், மாட்டிக்கிற எடுத்துட்டு போயிடுவாங்க. கடல்லையே ஒரு பட்டி கட்டி வச்சிருப்பாங்க.
ஒரு வலையை சுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கூண்டு கொண்டு போய் போடுவாங்க. அந்த கூண்டுக்குள்ள சிக்கிற மீன்களை எடுத்து மட்டும் விற்பாங்க. ஒரு வலையை கொண்டு போயிட்டு ஒரு கடல்ல விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த வலை அப்படியே கடல்ல நிக்கும். அதுல மாற்ற மீனை மட்டும் எடுப்பாங்க. அப்ப கடல் வளத்தை அழிக்காத ஒரு மீன்பிடி முறை என்பது அங்கு இருக்கிறது. இங்க இருக்கிற மீன்பிடி முறை தற்காலங்களில் இந்திய அரசு அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய மீன்வளத்துறை அறிமுகப்படுத்தி அதை நெறிப்படுத்தாமல் முறைப்படுத்தாமல் கடல் வளத்தை அழிக்கின்ற ஒரு மீன்பிடி முறையை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த மீன்பிடி முறையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்குத்தான் இருக்கு. மக்கள் அப்பாவி, நான் இருதரப்பு மக்களையுமே நான் பாதிக்கப்படுபவர்களாத்தான் நான் பாக்குறேன். இருதரப்பு அரசுகளையும் தான் நான் குற்றம் சொல்றேன். ஏன்னா ஒரு பகுதியில பசி, எனக்கு பசிக்குது, என் வீட்டுல சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக நான் பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியாது. அது உண்மைதான், அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்கள் வேறு வழியின்றி எல்லை கடந்து செல்கிறார்கள். வழியின்றி இந்த மீன்பிடி தொழில ஒரு அதிரடியாக செய்கின்ற அந்த செயல்கள் தமிழீழ மீனவர்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு, பாதிப்புக்கு, கோபத்துக்கு ஆளாக்குகிறது என்பது உண்மைதான். அப்ப அந்த பகுதி மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக திருப்புகின்ற செயலை அங்குள்ள அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். இந்த பகுதி மீனவர்களை தமிழீழ மீனவர்களுக்கு எதிராக திருப்புகின்ற செயலை ஊடகங்களும் உளவுத்துறையினரும் அரசும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இவ்வாறான செயற்பாடுகளில் உளவுத்துறையினுடைய உள்நுழைவு அல்லது உளவுத்துறையினுடைய வழிநடத்துதல் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா? இல்ல, இதுல உளவுத்துறையினர் அவங்களுடைய செயல்பாடுகள் 100 விழுக்காடு இல்லாம இருக்காது. ஏன்னா இப்ப ராமேஸ்வரம் இருந்து நாகப்பட்டினத்துக்கு வரையிலான ஒரு கடற்பகுதி, அதை போன்றே அந்த பக்கமும். அப்ப இது ஒரு சிக்கலான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, எந்த நேரம் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாகத்தான் நம்ம இந்த பகுதியை குறிப்பாக அந்த காலத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கடல் கடந்து செல்லுதல், கடத்தல், போராளி இயக்கங்களுடைய வருகை, போராளி இயக்கங்களுடைய செயல்பாடு, தற்பொழுது இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வுகள். இப்ப ஒரு இந்தியாவில் ஒரு ஈழத்தமிழர் கைது செய்யப்பட்டால் அடுத்த நிமிடமே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உளவுத்துறையினர் இலங்கைக்கு தொடர்பு கொண்டு, கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசினுடைய மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு புலனாய்வுத்துறையை சேர்ந்த ஒரு நபர் தொடர்பு கொண்டு, இவ்வாறு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இவர் உண்மையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தானா என்று கேட்டு அறிந்து கொள்கின்ற அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு வலைப்பின்னல் இருக்கிறது. 2 நாட்டு அரசுகளுடைய உளவுத்துறையினர்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் இருக்கிறது. அப்ப கடல் கடந்து வருகின்ற ஈழத்தமிழர்களை கைது செய்து நீங்க கடவுச்சீட்டு சட்டத்துல கைது செய்து பல நாட்கள் சிறையில போடுறீங்க. அயல் நாட்டவர்னு சொல்லி கைது செய்து பல நாட்கள் சிறையில் போடுறீங்க. சிறையிலிருந்து விடுதலை பெற்ற அந்த நபரை மீண்டும் சிறை வாயிலே வைத்து கைது செய்து சிறப்பு முகாம் என்ற ஒரு சித்திரவதை முகாமில் அடைத்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எல்லாம் சிறப்பு முகாமில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நுணுக்கமாக பார்க்கின்ற இந்த உளவுத்துறையினர், புலனாய்வுத்துறையினர், இந்த மீன்பிடி சிக்கல் எதனால் ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது, இதன் காரணம் என்ன, பாக் நீரிணையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் தெரியாம கிடையாது. இது குறித்த பெரிய பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. 2 நாடுகளுக்குமே என்ன நடக்கிறது என்று தெரியும். இப்ப மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்தது, போர் நடந்தது. அந்த போரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட மக்களில் எஞ்சி இருப்பவர்கள் ஏதோ கடலுக்குள் கால் வைத்து மீன்பிடித்து தங்களுடைய வயிற்றுப்பாட்டிற்காக கடலுக்குள் வர்றாங்க. அந்த மக்களுக்கான உரிய அந்த மீன்பிடி பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு இலங்கை அரசு தங்களுடைய தோழமை நாடாக இருக்கின்ற இந்திய அரசோடு பேசுவதற்கு அவர்களுக்கு தான் என்ன வாய்ப்பு இல்லையா? மிக எளிதாக பேசலாம்ல. அப்ப 2 நாட்டினுடைய அரசுகள், 2 நாட்டினுடைய கொள்கை வகுப்பாளர்கள், 2 நாட்டினுடைய உளவுத்துறையினர் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அதுல மாற்று கருத்தே இல்ல. இப்போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. யாழிலே இந்திய துணை தூதரகம் இருக்கின்றது. ஆனால் அது இந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு கருத்துக்களையும் கூறவில்லை. ஏன் இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படுத்தவில்லை? இது தொடர்பிலே நேற்றைய தினம் அங்கு இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய அதிருப்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தூதரகத்தின் இந்த விடயத்தில் தூதரகத்தின் செயற்பாடை நீங்கள் ஒரு மூத்த சட்டவாளராக எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, தூதரகங்கள் என்பது இப்ப இலங்கையில நம்ம ஒரு ஈழத்தமிழ் மீனவர்களுடைய பாதிப்புல இருந்து இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் கூட இதை விட கொடூரமான நிலையில தான் அங்க கொழும்புனுடைய சிறைச்சாலைகள்ல இருக்கிற நிலவரங்களும் இருக்கு. கடுமையான சிறையில நெருக்கடி, உறங்குவதற்கு கூட ஒரு இடம் இல்லாத ஒரு சூழல். அங்க இருந்துட்டு தூதரக அதிகாரிகள் பார்ப்பார்கள், நம்மை மீட்டு உடனே நாட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இயக்கம், அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப தூதரகங்களுடைய செயல்பாடுகள் என்பது இது போன்ற நாடுகள்ல அந்த நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு, நாடுகளுக்கு இடையிலான அந்த வணிகம்,
நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள், 2 நாடுகளும் இணைந்து வந்து 2 நாடுகளில் உள்ள போராளிகளே அல்லது வந்து உரிமை கேட்பவர்களே ஒடுக்குவது எவ்வாறு, இதை தடுப்பது எவ்வாறு? இந்திய அரசை பொறுத்தவரையில இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கல. ஆனா யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு தியாக தீபன் திலீபன் படிச்ச கல்லூரியில இந்திய கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்க போயிட்டு கலாச்சார நிகழ்வுகள் நடத்துறாங்க. தூதரகங்கள் அதைத்தான் செய்யறாங்க, கலாச்சார நிகழ்வுன்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு சாதி பிரச்சனைய சமய பிரச்சனைய உருவாக்கி விடுறதுக்கு வந்து வேலைகள் பாக்குறாங்க. தமிழ் சமூகத்தை வந்து சீர்குலைக்கிறதுக்கு அல்லது ஒற்றுமையை வந்து கெடுப்பதற்கு வேலைகளை செய்கின்ற இது போன்ற நபர்கள் ஏன் வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடியும்? அப்ப தூதரகங்களுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு நேர்மறையான சிந்தனையோடு ஒரு தேசத்து 2 தேசங்களுக்கு இடையிலான ஒரு தொல்குடி மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த பகுதி மக்களையும் கூப்பிட்டு தூதரகங்கள் கேட்கலாம். அங்க பல்வேறு மீனவர் சங்கங்கள் இருக்காங்க. யாழ் மாவட்டத்துல இருக்காங்க, மன்னார் மாவட்டத்துல இருக்காங்க, முல்லைத்தீவு மாவட்டத்துல இருக்காங்க, திருகோணமலை மாவட்டத்துல இருக்காங்க. எல்லா பகுதியிலும் ஊருக்கு ஊர் ஒரு மீனவர் சங்கம் இருக்கு. அங்க ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. அவருடைய கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த பகுதி மக்களை அழைத்து அவர்கள் பேசலாம். அப்ப இந்தியாவில தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளா ராமேஸ்வரம் போன்ற பகுதியில கத்தி கதறிக்கிட்டு கிடக்காங்க. ஒரு 100கணக்கான மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் ஒரே ஒரு காரணம், தமிழன் என்ற காரணம் தான். வேற எந்த காரணமுமே கிடையாது. எங்களுக்கு வந்து எதிரி விடுதலை புலிகள், எங்களுக்கு எதிரி தமிழீழ மக்கள். நீ தமிழன், அவன் பேசுற தாய்மொழி நீ பேசுற தாய்மொழி ஒண்ணு, அதனால உன்னை கொல்லுவோம். இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையான மட்டைப்பந்தாட்ட போட்டியில இந்தியா வென்று விட்டால் நடுக்கடலில் கழுத்தில் சுருக்கு வைத்து இழுத்து மிதித்து கொண்டு கொலை செய்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். நடுக்கடல்ல வந்து அடிச்சு கொண்டது, உப்பு அள்ளி தின்ன சொல்றது, பச்சை மீனை தின்ன சொல்றது, தகப்பனையும் மகனையும் நிர்வாணப்படுத்துறது, சொல்ல முடியாத கொடுமைகளையும் துயரங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் தமிழ்நாட்டு மீனவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியே பார்த்து கொண்டாலும் கூட ஒரு சட்டப்படி நியாயப்படி மனச்சாட்சிப்படி நாம் பேசினாலும் கூட எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்லுகின்ற ஒருவனை சுட்டுக் கொள்வதற்கு உலகத்தினுடைய எந்த சட்டங்களும் அந்த அனுமதிக்காது. எல்லை தாண்டுகின்றவர்களுக்கு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சட்டத்தின்படிதான் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்தியாவுக்கு அருகாமையில் உள்ள பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பல்வேறு முரண்பாடுகள், நீண்ட நெடிய காலம் எதிரி நாடுகள். ஆனால் பாகிஸ்தான் அரசு கூட இது போன்று இந்திய நாட்டு மீனவர்களை அவர்கள் சூறையாடியதில்லை, கொலை செய்ததில்லை, சுட்டுக் கொன்றதில்லை. அருகாமையில் உள்ள கேரளா மீனவர்களை சுட்டுக் கொண்டதற்காக கேரள அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இத்தாலி நாட்டு கடற்படை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகுத்தார்கள். கடந்த காலத்தில் இது நடந்துச்சு. அப்ப இலங்கையும் இந்தியாவும் தோழமை நாடுகள், நட்பு நாடுகள், எல்லாத்திலையும் உதவி செஞ்சிருக்காங்க. 1970ல இருந்து 50 தமிழர்களுக்கு இன்று வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசாக இருக்கலாம் அல்லது அனைவருமே எதிராகத்தான் இருக்கின்றார்கள். இல்ல, நீங்க சாஸ்திரி சிறிமாவா சாஸ்திரி ஒப்பந்தம்னு ஒண்ணு போட்டாங்க. மலையக தமிழர் பிரச்சனை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்திரா காந்தி அம்மையார் வந்தாரு, போராளிகளுக்கு பயிற்சி கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. அதே போராளிகளை இந்தியாவுக்கு எதிராக அவங்களே போராளி குழுக்களுக்கு இடையில போட்டிகளை உருவாக்கி விட்டு அதை முடக்குவதற்கு சதி செய்தார்கள். ராஜீவ் காந்தி வந்தாரு, ஒரு துன்பியல் நிகழ்வாக அது நடந்து முடிந்தது. தொடர்ச்சியான பிரச்சனைகள் தானே, தொடர்ச்சியான பிரச்சனைகள். அப்ப இலங்கையில பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்தியா வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற ஜேவிபிக்கு எதிரான 2 கடும் நடவடிக்கைகள்ல இந்தியாவுடைய பங்களிப்பு இல்லை என்று மறுக்க முடியுமா? கடந்த காலத்துல 1970களில் நடந்த சேக்குவார கழகம், 80களில் ஆயிரக்கணக்கான ஜேவிபியை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டதுல இல்ல. அப்ப இன்னைக்கு ஜேவிபி அரசாங்கம் இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. அப்ப ஜேவிபி அரசாங்கத்துக்கு வந்து இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாதா? இதனுடைய ஆழம் தெரியாதா? நீங்க வந்து பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் அல்லது பன்னாட்டு நீதிமன்றத்துல கூட போய் வழக்கு தொடுக்கலாம். இலங்கை அரசு உலகளாவிய வந்து பன்னாட்டு நீதிமன்றம் நெதர்லாந்துல ஹேக்ல இருக்குல்ல, இலங்கை அரசு போய் வழக்கு தொடுக்க வேண்டியதுனா வழக்கு தொடுத்து இந்த மீன்பிடி சிக்கல்ல இந்திய அரசு தீர்வே காண மறுக்கிறார்கள். இதனால் நாங்கள் ஈடு செய்ய முடியாத இழப்புகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் எங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. எங்களது மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. பெரும் போருக்கு பின்னர் அமைதியான சூழலுக்கு பின்னர் கடலுக்குள் இறங்குகின்ற எங்களது மீனவர்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிறார்கள். இந்திய அரசினுடைய இந்த தவறான மீன்பிடி கொள்கையால் நாங்கள் பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசு கூட பன்னாட்டு நீதிமன்றத்துல முறையிடலாம், அல்லது இந்திய அரசுடைய தூதரை அழைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லலாம். யாருமே எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப 2 தரப்புமே என்ன நினைக்கிறாங்க? வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு 2 நாட்டு தமிழர்களும் சாக வேண்டும், 2 நாட்டு மீனவர்களும் கடல்ல சாக வேண்டும், வங்கக்கடல் இரத்த கடல் ஆகணும், வங்கக்கடல் மீது வந்து இவர்கள் வந்து ஒரு தாய் மக்கள் அடிச்சு கொண்டு சாகணும். அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அரசுகளுடைய வந்து கொள்கை முடிவுல தானே சிக்கல் இருக்கு. நம்ம மக்களை வந்து ஒரு
ஒரு பரபரப்பான ஒரு காணொலி காட்சியை பார்த்து ஒரு செய்தியை பார்த்து இருதரப்புமே இவன் பாதிக்கப்பட்டா இவன் குமுறுறது, அவன் பாதிக்கப்பட்டா அவன் குமுறுறது, கொந்தளிப்பது இயல்பா இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளுக்கான அடியாளம் என்ன? அப்ப பண்பாடே போச்சு, அறம் செத்து போச்சு. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய பார்வையில் எதுதான் நல்ல தீர்வு என்று கருதுகிறீர்கள்? ஐயா, இது கடலோடிகளுடைய பிரச்சனை. அவர்கள்ட்ட ஒரு அறம் இருக்கும். அறம்னா என்னன்னா, நடுக்கடல்ல ஒருத்தன் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தா காப்பாத்திக்கிட்டு வர்றதுதான் அறம். என் பக்கத்து விட்டு என்னை கொலை செய்ய நினைச்ச என் எதிரியா இருந்தா கூட கடல்ல சாக கிடந்தா அவனை நான் காப்பாத்தணும். கடல்ல பெரும்பாடுபட்டு ஒருத்தன் போய் ஒரு வலையை போட்டு வச்சிருந்தான்னா அந்த வலையில அவன் வலையில மாட்டின மீனை நான் திருடக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கணும். இதுதான் அந்த கடலினுடைய மரபு, கடல் சட்டம்னே சொல்லலாம், ஒரு வளமை சட்டம்னே சொல்லலாம். அப்படி இருந்த இந்த கடல்ல ஒரு தாயின் மக்கள் அடித்துக் கொண்டு கிடக்கிறார்கள். அப்ப இவங்களுடைய பண்பு போச்சு. வள்ளுவர் சொல்லுவார், வழங்குவதில் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவுதான் கெட்டு சீரழிஞ்சு வறுமையில வந்தாலும் அந்த பழங்குடிக்குரிய அந்த பண்பு குறையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பழங்குடி மக்களுடைய பண்பு குறைஞ்சு போற அளவுக்கு இந்த அரசியல் சிக்கல்கள் இருக்கிறது. அப்ப தீர்வு என்ன? அந்த நீண்ட நெடிய இந்த பாக்கு நீரிணையில் இரு நாட்டு மீனவர்களும் மீன் பிடிக்கின்ற இந்த கடல் பகுதியில் இந்த இந்திய அரசு புகுத்திய தவறான மீன்பிடி கொள்கையால், இழுவலை மீன்பிடி முறையால், நாசகர வலைகளை பயன்படுத்தி பாசுரமான மீன்பிடி முறைகளால் பெரிய அளவில் கடல் வளத்திற்கு, சுற்றுச்சூழலுக்கு அல்லது மீன்கள் உற்பத்திக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா என்று கேட்டால் ஆம், உண்மைதான். அதில் மாற்று கருத்தே இல்லை, அதை மறுக்க முடியாது. இந்திய நாட்டு மீனவர்கள் வழியின்றி வேறு வழியின்றி தங்கள் பகுதியில் மீன்பாடு முழுவதும் குறைந்து விட்டதால் வேறு வழியே இல்லாமல் உயிரை பணயம் வைத்து எல்லை கடந்து செல்கிறார்களா அப்படின்னா அதுவும் உண்மைதான். அப்ப உலகத்துல ஒருத்தன் தன்னுடைய வாழ்வியல் தேவைகளுக்காக தனது படகு உரிமையாளர் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. படகுனுடைய உரிமையாளர் கடற்கரைக்கே தொடர்பில்லாத வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக கூட இருப்பாரு. படகில் பணி செய்கின்றவர்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு ஆந்திராவை சேர்ந்தவனாக அல்லது வட இந்தியனா, இந்தி பேசுகின்றவனாக கூட இருக்கான். இன்னைக்கு அப்படி கடற்கரைக்கு பிறமொழி பேசுபவர்களே நிறைய வந்துட்டாங்க. அப்ப படகுக்கு செல்பவன் ஒரு ஏழை தொழிலாளியாக இருப்பான். அந்த ஏழை தொழிலாளியை அழித்து அந்த படகுனுடைய உரிமையாளர், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எனக்கு எரிபொருள் செலவு இவ்வளவு ஆகுது, இந்த படகுனுடைய விலை 1 கோடி 50 லட்சம், இந்த படகுக்காக இவ்வளவு செலவழிச்சிருக்கேன், இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன், இந்த ஐஸ் கட்டிகளை கொண்டு வர்றதுக்கா இவ்வளவு செலவு, உங்களுக்கு இவ்வளவு செலவு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவு, இதுக்குரிய மீனை நீ பிடிச்சிட்டு வந்தாத்தான் நீ கண்ணுல முழிக்க, நீ முகத்து முன்னாடி முழிக்கன்னு சொல்லும் போது இவன் இந்த போற தொழிலாளி என்ன செய்யறான்? உயிரை பணைய வச்சு எல்லாம் கடந்து போறான். சுட்டாலும் போறான், அடிச்சாலும் போறான், மிதிச்சாலும் போறான், எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் போறான், சிறையில் அடைத்தாலும் போறான். அப்ப சிறையில் அடைக்கப்பட்டாலும் திருப்பி போறான். படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் இலங்கையில் ஏலம் விடப்படுகிறது. சிறைச்சாலையில் கிடைக்கிறார்கள். நீங்கள் அபராதம் கட்டினால் தான் சிறையை விட்டு செல்ல முடியும். தொடர்ச்சியான முரண்பாடு. எல்லை தாண்டுவது என்பது தவறுதானே? அதையும் தாண்டி செல்ல வேண்டும். இவர்களுக்கு தாண்டுவதற்கான அனுமதி அது ஐயா, நீங்க இது உலகளாவிய அளவிலேயே, குறிப்பாக நம்ம தமிழ் சமூகத்திலேயே இந்த சிக்கல் இருக்கு. அதாவது சட்டங்களை யாருமே பெரிய அளவுல இப்ப கடல்ல போயிட்டு எல்லையை போட்டு வரையறுத்து யாரும் இதை தாண்டி போகாதேன்னு சொல்றதுக்கு 2 நாட்டு அரசுகள் நினைத்தா எளிதில் தடுக்கவே முடியும். நான் அதைத்தான் சொல்றேன் திருப்பி. இவர்கள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவே மறுக்கிறார்கள். தடுக்க முடியும்னா தடுக்க முடியும். நான் பசியில இருக்கிறவன் பணக்காரன் தரமாட்டான், பசித்தவன் விடமாட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப பசியில இருக்கிறவன், தேவையில இருக்கிறவன் அவன் என்ன செய்வான்னா ஏதாவது ஒரு குறுக்கு வழிகளை அவன் யோசிக்கத்தான் செய்வான். அப்ப எல்லாருமே எல்லை வேண்டுமென்றே தாண்டுகிறார்கள் என்று சொல்லவும் முடியாது. ஒரு சிலர் இயல்பாக எல்லை தாண்டவும் செய்யலாம். வறுமையினால போகலாம், தேவையினால போகலாம். மீன்பிடி கொள்கையில ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான தீர்வுகளை நோக்கித்தான் 2 நாட்டு அரசுகளும் போகணும். 2 நாட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் கூட பாதிக்கப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலம் விடப்பட்டு கடனாளிகளாகி வட்டிக்கு கடன் வாங்கி படகு எடுத்து அந்த படகு இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த படகு இலங்கையில் ஏலம் விடப்பட்டு கடலுக்கு சென்றவர்கள் சிறை வைக்கப்பட்டு பல மாதங்கள் சிறையிலிருந்து கொழும்பிலிருந்து விடுதலையாகி இந்தியாவுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுமே நடுத்தருவுக்கு வந்த பின்னர் தமிழ்நாட்டு மீனவர்கள்ட்ட தற்பொழுது ஒரு விழிப்புணர்வு, ஒரு மாற்றம், சிந்தனையில மாற்றம் உண்மையிலே உருவாயிருக்கு. அதை மறுக்கல. நான் எல்லாத்தையும் அவதானித்த அடிப்படையில், சட்டத்தின் கண் கொண்டு, நீதியின் கண் கொண்டு, மனச்சாட்சியின் அடிப்படையில் சொல்றேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு தீர்வை சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு மாற்று வழியை சொல்லுங்க.
இந்த ஏதாவது நீங்கள் கூறுகின்ற மாற்றத்தை இந்த செவ்வியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மீனவ சொந்தங்கள் இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். அதற்கான ஒரு உண்மை. முன்னெடுப்பு ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் இப்போது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த சட்டத்தரணி ஜோன்சன் அவர்களும் தன்னாலான உதவிகளை செய்வதாக கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் 2 பகுதியில் இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களாக இருக்கலாம், ஈழத்தில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் அல்லது சமாஜங்களை இணைந்து இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு கருத்து களம் ஒன்றை உருவாக்குவதற்கான நிச்சயமா. முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் அதாவது ஊடகத்தின் சார்பில் சட்டத்தரணி ஜோன்சன் அவர்களுடைய நிச்சயமா. தொடர்புகளை தந்து இந்த விடயத்தை கையாளுவோம் என்று கூறி ஊடரப்பு நிகழ்ச்சியில் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். மிகவும் பெருமதியான நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.